இன்று உதயநிதியை காவல்துறை கைது செய்து தஞ்சாவூர் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். அப்பொழுது அவர் முன்னதாக ஆர்ப்பாட்டத்து ஒன்றில் இரட்டை அர்த்தத்தோடு பேசியது குறித்து விசாரணை நடைபெற்றது. அப்பொழுது தஞ்சாவூர் காவல் நிலையம் எதிரே ஏராளமான திமுக தொண்டர்கள் குவிந்திருந்தனர். அப்பொழுது செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் செய்தியாளர் சுப்புராமன், ஒளிப்பதிவாளர் சரவணன், ஓட்டுநர் அபிலாஷ் உள்ளிட்டோரை கடுமையாக தாக்கியிருந்தனர். அது குறித்து தாவேகாவினுடைய ஐடிவிங் கண்டன பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்கிறது. அதுல செய்தியாளர்களை குறிவைத்து தாக்கும் திமுக குண்டர்கள் என குறிப்பிட்டிருக்கிறது. மேலும் ஒரு சில ஊடகங்கள் தான் முதல்வர் விஜய் வெற்றி பெற காரணம் என்று கூறி பாலிமர் தொலைக்காட்சி, நியூஸ் தமிழ் 24/7 தொலைக்காட்சி உள்ளிட்ட ஊடக நிறுவனங்களைச் சேர்ந்த செய்தியாளர்களை குறிவைத்து திமுகவினர் தாக்கியுள்ளனர். இந்த சம்பவத்தில் செய்தியாளர்கள் தாக்கப்பட்டதுடன் அவர்களது சட்டைகள் கிழிக்கப்பட்டு ஆபாச வார்த்தைகளால் திட்டப்பட்டு அங்கிருந்து வெளியேறும்படி காயப்படுத்தப்பட்டுள்ளனர். செய்தி சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ஊடக பணியாளர்கள் மீது இதுபோன்ற தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக வெளியாகும் தகவல்கள் ஊடக சுதந்திரம் குறித்து தீவிரமான கேள்விகளை எழுப்புகின்றன எனவும் செய்தியாளர்களை குறிவைத்து தாக்கும் திமுக செயலுக்கு கண்டனங்கள் என பதிவிட்டிருக்கிறது. அதே போல காலையிலிருந்து உதயநிதியை விமர்சிக்கும் வகையில ஆபாச உதயநிதி எனும் ஹேஷ்டேகையும் ட்ரெண்ட் செய்து வருகின்றனர்.